பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேரவையில் உரையாற்றினார். சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வின் போது அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த தியாகி யார் என்ற வில்லை அணிந்து பேரவைக்கு வந்திருந்தனர். டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் இவ்வாறு வில்லை அணிந்து வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் கேள்வி நேரம் முடிந்த பின் டாஸ்மாக் விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டார். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கை பேச அவையில் இடமில்லை என கூறி அனுமதி மறுத்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பேச அனுமதி அளிக்காததால் அதிமுக உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற பேரவைத் தலைவர் அப்பாவு ஆணையிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஆனால் அதே நேரத்தில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் மட்டும் அவையிலேயே அமர்ந்திருந்தார். அவர் வெளியேற்றப்படவில்லை. பின்னர் தான் அணிந்திருந்த கருப்பு பட்டையை அகற்றிவிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேரவையில் செங்கோட்டையன் உரையாற்றினார். பேசி முடித்த பிறகு அவையில் இருந்து வெளியேறினார். இதனிடையே அனுமதி பெறாமல் பதாகைகளை காட்டியதால் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதிமுகவினரை இன்று ஒருநாள் இடைநீக்கம் செய்வதாக பேரவைத் தலைவர் ஆணையிட்டார். இதனிடையே அதிமுகவினர் அணிந்திருந்த யார் அந்த தியாகி என்ற வில்லையில் இருந்த கேள்விக்கு அதிமுகவினர்தான் அந்த தியாகி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பேரவையில் பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பவர் தான் சிக்கியிருக்கும் வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள யாருடைய காலில் போய் விழுந்தார் என வினவினார். நொந்து போய் நூடுல்ஸாக இருக்கும் அதிமுகவினர்தான் தியாகிகளாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். முதல்வர் பதவி வாங்குவதற்காக ஒருவருடைய காலில் போய் விழுந்து அந்த அம்மையாரை ஏமாற்றியவர்தான் இந்த தியாகியாக இருக்கிறார் என்றும் கூறினார். யார் அந்த தியாகி என்று எழுதி பதாகைகளை கொண்டு வந்ததால் நான் இந்த விளக்கத்தை தருகிறேன் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.